ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எக்கு கிரேவி பண்ண போகிறோம். எக்கு கிரேவியில் சிம்பிள் மெத்தடு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் ஆயில் விட்டு சூடு பண்ண வச்சுருக்கேன். இதில் சோம்பு பொரிஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்தாச்சு. இப்போ ரெண்டும் பொரிஞ்சு வர டைமில் நான் சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கட்டும். இப்போ இதில் மிக்சியில் தக்காளி, ஒரு 3 தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக சேர்த்துருக்கேன். இதில் மிளகாத்தூள், சிகப்பு மிளகாத்தூள், இப்போ தனியாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், டீஸ்பூனு, கொஞ்சமாக சோம்பு. இதெல்லாம் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் அரைச்ச பேஸ்ட்டு நம்ம இப்போ சேர்த்து வதக்கி விடலாம். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸு மூடி போட்டுக்கலாம். நான் ஒரு 6 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன். இதே நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா. நீங்கள் கறி மசாலா தூள் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சிக்கன் கறி மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன், பெரிய ஸ்பூனில். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க.
பச்சை வாசனைலாம் போன பிறகு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி சேர்த்து சுற்றி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது ஓரளவுக்கு கொதி வந்துருச்சு. இதில் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சமாக. இப்போ வேக வச்ச முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முட்டையில் வந்து நான் 4 பக்கம் கீறி விட்டுருக்கேன் கத்தியால். இந்த மாதிரி 4 பக்கமும் நல்லா குழம்பு கொதிச்சு ரெடியாக இருக்குது. இதெல்லாம் முட்டையில் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா முட்டையோடு சேர்த்து இது பண்ணிடுங்க. நான் இதுக்கு ஒரு பேஸ்ட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம் ஒரு தடவை. இப்போ இதெல்லாம் பேஸ்ட்டு நான் ஆட் பண்ண போகிறேன்னா தேங்காய் பாலும் சேர்க்கலாம், தேங்காய் பேஸ்ட்டும் சேர்க்கலாம். சில பேருக்கு தேங்காய் பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து முந்திரி பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்து அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதில் முந்திரி தேங்காய் ரெண்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன். உங்களுக்கு ஹோட்டலில் அந்த ஸ்வீட் தழுவ டேஸ்ட் வேணும்னு வச்சிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாம். அப்படியே டேஸ்ட்டாக அந்த ஹோட்டல் ஸ்டைலாக இருக்கும். எங்கள் வீட்டில் சுகர் போட்டால் பிடிக்காது, அதனால் நான் சுகரே ஆட் பண்ணல. இப்போது கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்கு. கஸ்தூரி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸு இந்த ஃப்ளேவர் இறங்குறதுக்காக நம்ம கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி என்னோடய சேனலில் எல்லா வீடியோவும் மிக்ஸ் ஆகி வரும். குக்கிங் வீடியோ வரும், டெம்பிள் வீடியோ வரும். ஃபேமிலி விலாக் போடணும்னு யோசிக்கிறேன். பட் ஒரு 5K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டாங்கன்னா ஃபேமிலி விலாக்கு போடலான் இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலி விலாக் வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோவுமே என்னோடய சேனலில் உங்களுக்கு வரும். நான் வந்து ஒரு வீட்டு வேலை செய்கிறேன். ஒரு 2-3 வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கேன் நான். மிச்ச டைமில் தான் இந்த வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.